ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சில முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. நீங்கள் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக நீங்கள் டோல்கேட் போகிறப்ப ஃபாஸ்டேக் பயன்படுத்துவீங்க. இப்போ அதில் ஒரு சில புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். என்னமான புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்னா, போதிய பேலன்ஸ் இல்லை என்றால் ஃபாஸ்டேக் முடக்கப்பட வாய்ப்பு. அதாவது உங்கள் ஃபாஸ்டேக்கில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபாஸ்டேக் பிளாக் செய்யப்படும், பிளாக் லிஸ்ட்டில் வைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபாஸ்டேக்கில் குறைந்த பேலன்ஸ் இருந்தால் இனி அனைத்து சுங்கச்சாவடியிலும் ரீசார்ஜ் செய்ய முடியாது. உங்கள் ஃபாஸ்டேகில் பார்த்தா குறைந்தபட்ச பேலன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டோல்கேட் கிட்ட போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்கேன் பண்ண சொல்ல கம்மியான பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு ரீசார்ஜ் பண்ண முடியாது. உங்கள் ஃபாஸ்டேக் பிளாக் லிஸ்ட்டில் ஆகிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குறைந்த பேலன்ஸ், அதாவது குறைந்த பேலன்ஸ் கேஒய்சி பிரச்சனை இருந்தால் சுங்கச்சாவடி செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் அவற்றை சரி செய்ய வேண்டும். இப்போது உங்கள் ஃபாஸ்டேக்கில் பார்த்தா பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது, கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த டோல்கேட் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃபாஸ்டேக்கில் ரீசார்ஜ் பண்ணிடணும். ஸோ டோல்கேட் போகிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்ச பேலன்ஸ் இருக்குன்னா டோல்கேட் ரீச் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்டு தான். கேஒய்சி பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கான அந்த ஃபாஸ்டேக் பிளாக் லிஸ்ட்டில் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதிமுறைகளை மீறும் வாகனங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் அபராதமாக விதிக்கப்படும். ஸோ இந்த ரூல்ஸாக நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் விதிக்கப்படும், ஃபைன் போடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிளாக் லிஸ்ட் ஆகியிருக்கும் ஃபாஸ்டேக் எதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் செய்த 10 நிமிடங்களில் ஃபாஸ்டேக் பிளாக் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டால் பரிவர்த்தனை செல்லாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான புதிய ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸாக நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் எங்கேயாச்சும் டோல்கேட்டுக்கு போகிறீங்க, வெளில போக போகிறீங்கன்னா ஸோ அந்த எத்தனை டோல்கேட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரீசார்ஜ் பேலன்ஸ் இல்லைனாலும் ஃபாஸ்டேக் அந்த கிட்ட போய்ட்டு டோல்கேட் கிட்ட போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணி போகலாம். பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் அந்த டோல்கேட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபாஸ்டேக்கில் ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்படி ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கேன் பண்ண சொல்ல உங்களுக்கு ரீசார்ஜ் பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு ரீசார்ஜ் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாஸ்டேக்கை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. கேஒய்சி நீங்கள் பண்ணாலும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ரீசார்ஜ் ஆகலாலும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. பேலன்ஸ் இல்லைனாலும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அதேமாரி உங்கள் வாகனத்தின் மீது யாராச்சும் பார்த்தா கேஸ் இருக்குது அப்படின்னா அதனாலும் பிளாக் லிஸ்ட்டில் போடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஃபாஸ்டேக்கை பயன்படுத்த முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் 2 மடங்கு போடப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த விதிமுறை இன்று 17/2/2025 முதல் அமலுக்கு வருதுங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி ஸோ முன்கூட்டி எல்லாமே நீங்கள் ஃபாஸ்டேக்கில் தெளிவாக பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.